Hi my dear family members, welcome back. So this time ஒரு எக்ஸ்க்ளூசிவான வீடியோ. ஸோ நிஃப்டி தமிழில் பார்த்துருப்பீங்க, நிஃப்டி வந்து 30,000 போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எப்படி போகுது அப்படின்றத நம்ம கிளியராக டெக்னிக்கல்ஸில் நம்ம இப்போ வந்து இதை கிளியராக நம்ம அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ இது முக்கியமான வீடியோ. இந்த வீடியோவோட ஃபுல்லாக கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து டெக்னிக்கல் சார்ட். ஸோ நிஃப்டியோட டெக்னிக்கல் சார்ட் இது வந்து தான் என்ன நடந்திருக்கான வீக்லி சார்ட் இது. ஸோ இதில் வந்து ஒரு பெரிய அப் ட்ரெண்ட் ஆஃப்டர் கொரோனா, அதில் வந்து ஒரு பெரிய அப் ட்ரெண்டு அண்ட் தென் சைட்வேஸ் அண்ட் தென் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த பிரேக் அவுட் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கணும். இந்த பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆகலை. ஒரு டைம் மேலே போயிட்டு அந்த இடத்த திருப்பியும் நல்ல இடத்த வந்து திருப்பியும் அவங்க ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பியும் அந்த இடத்த என்ன பண்ணிட்டாங்க, பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. பிரேக் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லாங்கான கன்சல்டேஷன் ஜோன் இருந்திருக்கு. ஸோ இந்த கன்சல்டேஷன் ஆல் டைம் ஹையில் வந்து இருக்கும்போது கன்சல்டேஷனை வந்து பிரேக் டவுன் பண்ணி இருக்கணும் ஆக்சுவலாக, டவுன் ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா. ஆனால் வந்து இப்போ ஸோ கால்டு எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, மார்க்கெட் அப் அந்த ஓவர் வேல்யூவில் இருக்குது அப்படின்ட்டு. ஓவர் வேல்யூவில் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடம் வந்து கீழே எப்படின்னா இந்த இடத்த வந்து இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்த வந்து பிரேக் டவுன் பண்ணி இங்கே வந்திருக்கணும். பட் வரல. தட் மீன்ஸ் அவங்க வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த டெக்னிக்கல்ஸ் வந்து இன்னும் அப் ட்ரெண்ட் தான் இருக்குது அப்படின்றத கன்ஃபார்மாக காட்டுது. இந்த இடத்துல இருந்து ஒரு அப் ட்ரெண்டு கன்ஃபார்மாக இருக்குது. எப்படின்னா ஒரு வீக்லி கேப் அப் அது அப்படி நிற்காமல் அப்படி இன்னும் ஹெவியாக போயிட்டுருக்கு. ரீட்டைல் ட்ரேடர்ஸ்லாம் ரொம்ப பயத்தில் இருக்காங்க. பிகாஸ் எப்போ வேணால் இந்த மார்க்கெட் விழுந்துடலாம் அப்படின்ட்டு. பட் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. பிகாஸ் இது வந்து ஒரு எலெக்ஷன் சீரீஸ். இது எலெக்ஷன் வந்து இந்தியா முழுக்க நடக்கிறது மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்கவும் எலெக்ஷன் வருஷம். இது கிட்டத்தட்ட 300 கோடி மக்கள் வந்து இந்த வருஷம் ஓட் போடுறாங்க. ஸோ ஒரு பூமியில் பாதி பீப்புள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஓட்டு போடுறதுனால சர்க்குலேஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஃபண்டிங் எல்லா கண்ட்ரிலையும் அதிகமாக இருக்கும். இதுக்கான வளர்ச்சி யார் வந்து அடுத்த 5 வருஷத்தில் வேகமாக போகிறாங்கன்னு. ஸோ அந்த கான்செப்டில் பார்த்திங்கன்னா இந்த இந்தியா வந்து இந்த கேப் இப்போ கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கேருந்து இது எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா, இந்த கேப் மேக்ஸிமம் கீழே வந்துச்சுன்னா அந்த கேப் டவுனை ஃபில் பண்ணுறதுக்காக வரலாம், வந்துச்சுன்னா அதிகபட்சம். பட் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் இருக்குது. பட் வந்துச்சுனால் ஒரு வேளை இது வரைக்கும் வரலாம். கட் பண்ணிச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டே வந்து 25,000 அண்ட் தென் 28,000 அண்ட் தென் 30,000. இதில் ரொம்ப பெரிய அளவுக்கு ரேலி இருந்துச்சு அப்படின்னா இந்த சர்ப்ரைஸ் திங் இஸ் 44,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் கூட அதிகமாக இருக்குது. இது யாரும் பிலீவ் பண்ண மாட்டாங்க, பட் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி. ஸோ இந்த அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போது இதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணலாம். இப்போ இதை 22,400 இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து இந்த இடத்துல நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருந்து நீங்கள் பை ஆன் டிப் மாதிரி நீங்கள் வர வாங்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம கிளியராக டெக்னிக்கல்ஸில் நம்ம நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்குது. ஹிஸ்டாரிக்கலாகவும் ஒரு டைம் என்ன பார்த்துக்கலாம். இப்போது எலெக்ஷன் சீரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு போன 2019 இருக்கிற 2019. ஸோ அந்த வருஷமும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா 2019 அந்த அக்டோபர் எண்டில் வந்து ஒரு ஃபால் கொடுத்துட்டு அந்த ஃபாலை பிரேக் பண்ணி அங்கேருந்து ஒரு பெரிய ரேலி கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் 10,000லேருந்து ஆல்மோஸ்ட் 12,000 25% ரேலி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கொரோனா ஃபால் இதெல்லாமே. ஸோ கொரோனா ஃபாலுக்கு அப்புறம் இந்த ரேலி கண்டினியூ ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா யாருமே இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஃப்ரம் 12,000லேருந்து 24,000 வரைக்கும் நம்ம ரேலி ஆகிருக்கு, தெரியுங்களா. ஸோ இந்த 24,000 ரேலின்றதை ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்கு. ஐ மீன் நியர்லி 23,000 இந்த ரேஞ்சு வந்துருக்குன்னு வச்சுங்களா. 23-24 ரேஞ்சுக்கு நெருக்கி வந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ அதுக்கான இந்த சேம் பொட்டன்ஷியலுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து டெக்னிக்கல்ஸில் நமக்கு இது தெளிவாக காட்டுது. பிகாஸ் இது வந்து நம்ம இவ்வளோ இயர்லியாக சொல்கிறோம் அப்படிங்கிறதுனால இது வந்து ஏதோ கெஸ் பண்ணுறோம் அப்படின்லாம் அர்த்தம் இல்லை. வி ஹாவ் அ டீம், தே ஆர் கிவிங் அ டேட்டா ஃபார் அஸ் அண்ட் தே ஆர் கிவிங் அ ரைட் டேட்டா. இது வரைக்கும் நம்ம யூடியூப்பில் நம்ம சேனலில் போட்ட எல்லா ஸ்டாக்ஸுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு ரேலி நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ வீடியோவில் கிளியராக பார்த்துருப்பீங்க. ஸோ நிஃப்டி இஸ் கோயிங் டு டச் 30,000 அப்படின்றத டெப்த்தாக பார்த்துருக்கோம். ஒய் நம்ம இது கிளியராக சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளால் கிளியராக பார்க்க முடியுது நிஃப்டி மூமெண்ட் அப்படின்றது ஏதோ
ரெட் கேண்டில் க்ரீன் கேண்டில் மேலே போகிறது அப்படின்னு சொல்லி we are seeing this as a nation wise. ஒரு தேசமே வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிளியராக நமக்கு தெரியுது. அண்ட் we want to make sure that everybody participate in this rally. ஒரு ரேலி முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு ரேலி நடந்திருக்கேன்னு தெரிய வரும் நிறைய பேருக்கு. பட் we are saying before the rally happens, right? So that's why this is so important. So probably 1 month or 2 month 3 month கழிச்சு மேபி அதுக்கான பாசிட்டிவிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சோ கால் யூடியூபர்ஸ் எல்லாம் ஃப்யூச்சரில் வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நம்ம வந்து இந்த இயர்லியாக சொல்கிறோம். ரெண்டாவது இது வந்து எப்படின்னா நம்ம முக்கியமான விஷயம் நம்ம இங்கே என்ன கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா இந்த மே மாதம் வந்து ஜென்ரலாகவே என்ன ஒரு ப்ரொஃபஷனல் பீப்புள்ஸ்லாம் திங்க் பண்ணுவாங்க அப்படின்னா மே செல் கோ அவே அப்படின்னு சொல்லுவாங்க. மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா மே மந்த் பார்த்திங்கன்னா விற்றுட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க கையில் வச்சுக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே. ஸோ கான்ட்ராடிக்ஷனாக இந்த இடத்துல வந்து மே மாதத்துல இருந்து அப் ட்ரெண்டுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நமக்கு தெரியுது. ஸோ அது முக்கியமான ரீசன். ஸ்டாக் மார்க்கெட் இஸ் நாட் ஃபார் மெஜாரிட்டி பீப்புள், ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஃபார் ஒன்லி ஃபார் மைனாரிட்டி பீப்புள். அது வந்து ஒரு பர்டிகுலர் குரூப்புக்கு தான் என்ன சொல்கிறது வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்குது. அண்ட் லாபமும் அந்த மைனாரிட்டி பீப்புள் தான் கிடைக்கும். ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ரியலி நாட் ஃபார் மெஜாரிட்டி. ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஆல்வே ரிவார்ட் ஃபார் மைனாரிட்டி. அதில் வந்து சந்தேகமே கிடையாது. பிகாஸ் 100 பேர் உள்ள ஸ்டாக் மார்க்கெட் வராங்கன்னா ஏன் இப்போ 90 பேர் லாஸ் பண்ணுறாங்க, ரைட்? ஸோ தட்ஸ் மீன் வாட் சிம்பிளி இட் வாண்ட் ரிவார்ட் ஒன்லி ஃபார் த மைனாரிட்டி. ஸோ அந்த மைனாரிட்டி பீப்புளையும் நம்ம வந்து மைனாரிட்டியான சேனல். ஸோ அதனால் மேக் ஷுர் யூ ஆர் இன் த பார்ட் ஆஃப் த ரேலி. இந்த விஷயம் பூராமே இன்னும் நீங்கள் உங்களோட ஓன் ஃபினான்ஷியல் அட்வைஸரை பேஸ் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். பிகாஸ் ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் பர்சன். பட் ஓவரால் தோஸ் ஆர் பார்ட்டிசிபேட்டிங் மை ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ நிஃப்டி வில் see on the top. Thanks so much for watching. Have a great day.